இங்க இங்க வாங்குற பொருள் நேரா இவங்களுக்கு போறதில்ல. இது எல்லாமே புவனேஸ்வரி அம்மாக்காக சண்டி ஹோமம் 2 வருஷமா தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் முதல்ல இவங்க சண்டி ஹோமம் ஆரம்பிக்கும்போதே கேட்டேன். சண்டி ஹோமம்ன்றது ஒரு நாள் பண்றதுக்கு எல்லாம் மொழி பிதுங்கிட்டு இருப்பாங்க. இவங்க வருஷம் பூரா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நானே குருஜின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் பாலாஜி. ரொம்ப சந்தோஷம். எல்லாமே ரொம்ப தெளிவா சொல்லும்போது ஆசையா இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய மூலிகை எண்ணெய், மூலிகை முடிச்செல்லாம் பார்க்குறேன். அதற்கான விளக்கங்கள் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான, இப்போ லேடிஸ்க்கு எடுத்தோம்னா பிசிஓடி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. என் குரு என்ன பண்ணிருக்குன்னா 64 பிரச்சனைக்கு 64 ஆயில்ஸ் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. எல்லாமே மூலிகை ஆயில்ஸ். இப்போ இது பாத்தீங்கன்னா 138 மூலிகைகளை செஞ்ச ஆயில குலதெய்வமும் அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா பித்ருக்களோட ஆசீர்வாதமும் சண்டி ஹோமம் பண்ண பலன் முழுமையா கிடைச்சிரும். சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி. ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா சாமி ஃபோட்டோஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும், எல்லா கடையிலையும் போய் பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே மட்டும்தான் திதிக்கான தெய்வங்களும் இருக்காங்க, அதற்கான ஒரு விளக்கங்களும் இருக்குது, அவங்களுடைய மந்திரங்களும் இருக்குது. அது எப்படி ஒரு தெய்வத்தை நீங்கள் திதியில் கொண்டு இங்கே வச்சு ஆவாகனம் பண்ணி இங்கே ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுருக்கீங்க. அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அது யாருக்குமே தெரியாது. இந்த திதி ஃபோட்டோஸ் எல்லாருமே வச்சுக்கலாமா? அது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். இப்போ நமக்கு எல்லாருக்குமே அபிராமி பட்டர் தெரியும். ஆமா. அந்த அபிராமி பட்டர் என்ன பண்ணுவாருன்னா ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய பெண்கள் எல்லாருமே அம்பாலோட சொரூபமா பூஜை பண்ணுவாரு. அவரை பித்தன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு தடவை அமாவாசை திதி அப்ப ஒரு பௌர்ணமி அப்படின்னு சொல்லிடுவாரு. ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடும். அப்ப அம்பாலே என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட காது கம்பல் எல்லாருக்கும் தெரியும். சோ ஒவ்வொரு மனுஷாலும் பிறக்கும் பொழுது ஒரு திதியில தான் பிறந்திருப்பாங்க. அப்போ நம்ம இங்க ஃபேஸ் ரீடிங் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு என்ன திதி அப்படின்றது உள்பட நம்ம கண்டுபிடிச்சு சொல்றோம். சோ நமக்கு பாத்தீங்கன்னா 15 வளர்பிற 15 தேய்பிற. சோ வளர்பிற திதி நித்யா, தேய்பிற திதி நித்யான்னு இருக்காங்க. சோ சர்வமங்கல இப்போ நம்ம பிறக்க போற 2026 சர்வமங்களா திதி நித்யால பிறக்குது. சோ சர்வ மங்களத்தையும் அள்ளி தரக்கூடிய, அதனாலதான் 2026 12 ராசியும் ஓஹோன்னு இருக்கும் பாருங்க. அதற்கான முதல் உதாரணம் தான் இது. பாருங்களேன், இவ்வளோ நாள் நான் இங்கே வரல, நீங்கள் எல்லாரும் இந்த உலகமே, இந்த தமிழ்நாடு ரொம்ப சேமமாக இருக்கணும்னா இதுதான் ஆரம்பம். இதை விட வேறு என்ன வேணும்? ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விடை தெரிஞ்சிருச்சு. நீங்கள் இனி வெயிட் பண்ணாதீங்க. மறைமலை நகரில் இருக்கிற சிருஷ்டி ஒளிக்கு வாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி திதியோட ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. அழகாக நீங்கள் வாங்கிட்டு போங்க. அப்போ இந்த நம்மளோட திதி பிறந்த திதிக்கும் வாங்கலாம், இந்த வருஷ பிறப்பு அந்த திதிக்கும் சேர்த்து வாங்கிடலாம். இப்போ நம்மளோட ஆலயத்துல இதுக்குன்னே ஸ்பெஷலா பூஜை வச்சிருக்கோமா. அதுல பாத்தீங்கன்னா வரவங்களுக்கு சங்கல்பத்துக்கு சிறு கட்டணம் செலுத்தும் பொழுது இந்த திதி நித்யா தேவி போட்டோ, அப்புறம் வெள்ளி காயின், அதுக்கு கூட பாத்தீங்கன்னா 9 விதமான விஷயங்களை சேர்த்து கொடுக்குறோம். ஸோ ஏன்னா நம்ம கடையும் பண்ணல. இந்த கடை எதுக்கு மெயினா நடத்துறோம்னா, ஓப்பனா சொல்லணும்னா, இந்த அம்பாளுக்கு நித்தப்படி பாத்தீங்கன்னா சண்டி ஹோமம் பண்றோம். இந்த அம்பாளை உலக சேமத்துக்காக ஒவ்வொரு நாளும் பூஜை பண்ணும்போது ஒரு மனுஷன் கடை நடத்தினா அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஹோமத்தை இடைவிடாது நடத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால அம்மா நீயே கடையை நடத்தி எனக்கு அந்த வருமானத்தை நீ கொடு, வரவங்களோட கஷ்டத்தை நீ தான் போக்கணும். ஏன்னா நீ தான் படைச்ச, உனக்கு தான் யாருக்கு எப்படி கொடுக்கணும், யாரை எப்படி சரி பண்ணணும் உனக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு எதுவும் தெரியாது, உன் புள்ள நான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவகிட்ட கேட்டு இங்க இருக்கிற வருமானத்தை போய் கோவில்ல அந்த ஹோமத்துக்கு வரவங்களுக்கு ஹெல்ப்பிங்காக அந்த ஃபுட் ப்ரொவைட் பண்றது இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒரு ஆசிரம வேலைகள் பண்ணிட்டு இருக்கோம். அங்க துரிதமா இந்த வேலைகள் போயிட்டு இருக்கு. இங்க கொடுக்கக்கூடிய ஒரு ரூபாவும் அங்க பாருங்கம்மா, அங்க ஒரு சொரக்கா உண்டியல் வச்சிருக்கேன் பாருங்க. அந்த சொரக்கா உண்டியல காசை போட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பாத்தீங்கன்னா அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்க பொருள் வாங்குறாங்கன்னா அவங்க கருமா முழுமையா கழையிற மாதிரி தான் எல்லா பொருளும் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பொருள் வாங்கும் பொழுது அவங்களை முழுமையா கிளென்ஸ் பண்றதுக்கு என்னென்ன பொருள் இருக்கோ மூலிகையில எங்களோட குரு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க இங்க வாங்குற பொருள் நேராக இவங்களுக்கு போறதில்லை. இது எல்லாமே புவனேஸ்வரி அம்மாக்காக சண்டி ஹோமம் 2 வருஷமா தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் முதல்ல இவங்க சண்டி ஹோமம் ஆரம்பிக்கும் போதே கேட்டேன். சண்டி ஹோமம்ன்றது ஒரு நாள் பண்ணுறதுக்கு எல்லாம் மொழி பிதுங்கிட்டு இருப்பாங்க. இவங்க வருஷம் பூரா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் யாரால? உங்களால் தான். நீங்கள் கொடுக்குற இந்த சின்ன காணிக்கையால் அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அழகான ஒரு ஆசிரமமும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஜெய் புவனேஸ்வரி தான். இல்லை குருஜி அப்படின்னு சொல்கிறேன். நானே குருஜின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் பாலாஜி. ரொம்ப சந்தோஷம். எல்லாமே ரொம்ப தெளிவாக சொல்லும்போது ஆசையாக இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய மூலிகை எண்ணெய், மூலிகை முடிச்செல்லாம் பார்க்குறேன். அதற்கான விளக்கங்கள். அதாவதுமா, நம்ம ஒரு காரியமாக போகிறோம், போன காரியம் நமக்கு ஜெயமாகணும். அப்போது
சில பேர் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு என்னன்னு தெரியல கிட்ட முட்டை வந்து கட் ஆயிடுது இன்டர்வியூல ஃபைனல் ரவுண்டு கிட்ட போயிட்டான் ஆனா வரல சென்னை செலக்ட் பண்றதா இருந்துச்சு இன்னொருத்தர் செலக்ட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 4 மார்க்ல போச்சு 2 மார்க்ல போச்சு இந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான இப்போ லேடிஸ்க்கு எடுத்தோம்னா பிசிஓடி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு என் குரு என்ன பண்ணியிருக்குன்னா 64 பிரச்சனைக்கு 64 ஆயில்ஸ் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க எல்லாமே மூலிகை ஆயில்ஸ் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 138 மூலிகையில செஞ்ச ஆயில் ஸோ இந்த மூலிகை ஆயில் கூட ஊதுபத்தி இருக்கு இந்த மூலிகை ஆயில் கூட சாம்பிராணி இருக்கு ஸோ இந்த மூலிகை ஆயில ஒருத்தவங்க வீட்டுல ஏத்துனாங்கன்னா அவங்க 48 நாள் நடுவுல கேப் விட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனா 48 நாட்கள் 138 மூலிகை சாம்பிராணி 138 மூலிகை ஊதுபத்தி 138 மூலிகை சாம்பிராணி அந்த இதுவை வந்து விளக்கு ஏத்திட்டாங்க அந்த ஆயில விளக்கு ஏத்திட்டாங்கன்னா அவங்க வீட்டுல குலதெய்வமும் அவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பித்ருக்களோட ஆசீர்வாதமும் சண்டி ஹோமம் பண்ண பலன் முழுமையா கிடைச்சிடும் பாருங்க ஸோ எல்லாருக்கும் 108 மூலிகை தெரியும் 138 குரு வழியில கலெக்ட் பண்ண 138 பாருங்கம்மா இந்த ஊதுபத்தி ஒரு நாளைக்கு 1 தான் ஏத்தணும் ஸோ எல்லாரும் எவ்வளவு வேணா வாங்கி ஏத்துங்க இந்த 100 ரூபாய் தானே நீங்க ஏத்துனீங்கன்னா எங்களுக்கு தானே வியாபாரம் ஆகும்னு சொல்லுவாங்க ஆனா இதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு ஸோ இந்த மூலிகை கலந்துருக்கறனால அந்த மூலிகைக்குன்னு ஒரு அந்த வீரியத்தை அந்த இடம் தாங்கணும் இப்ப இந்த கடை இப்ப நான் கடையை நடத்தும் பொழுது இங்க விளக்கேத்தி நான் பூஜை பண்ணும் பொழுது 2 ஊதுபத்தி தான் ஏத்த முடியும் அதுக்கு மேல ஏத்தக்கூடாது ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 138 மூலிகை சாம்பிராணி இது ஸோ இந்த சாம்பிராணியின் பொழுது இது மூலிகை பவுடரா இருக்கும் அதனால இது கூட என்ன பண்ணுவோம்னா வெள்ளை குங்கலியும் கருப்பு குங்கலியும் அதுக்கப்புறம் பால் சாம்பிராணி இந்த மாதிரி எல்லா பொருளையும் கொடுப்போம் இதோட சேர்ந்து இது ஒரு காம்போவாவே கொடுத்துரும் 48 நாளைக்கு அவங்க வீட்டுக்கு எப்படி வரணுமோ இதுல 3 ஊதுபத்தி கொடுப்போம் 2 நாங்களே ரெடி பண்ற ஊதுபத்தி கொடுப்போம் இந்த ஆயில் 1/2 லிட்டர் ஆயில் அதனால 48 நாள் வந்துடும் இந்த சாம்பிராணி இது எல்லாமே சேர்த்தா உங்களுக்கு 48 நாள் கிளியரா வந்துடும் ஒரு காம்போ செட்டாவே இருக்கும் எல்லாமே காம்போ செட் பாருங்க சாம்பிராணி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா சாம்பிராணி வியட்நாம் சாம்பிராணி இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஸ்மெல் இருக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒரு தன்மை இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை குங்குலியம்லாம் நமக்கு கிளியரா இருக்கும் எல்லாமே கிளியர் பண்ணுவாங்க சோ ஒரு அடியார் வந்து சிவபெருமானுக்கு குங்குலியம் மட்டுமே போட்டு சிவனை வந்து பார்த்திருக்கிறார் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடக்கூடிய ஒரு குங்குலியம் பேட்டர்ன் இது அதாவது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும் தான் நம்ம சிஸ்டி ஒலியில எடுத்து பண்றோமா சிருஷ்டி ஒலி